மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாக தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். சுலோகம் 38. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தக காலேனாத்மனி விந்ததி. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தக காலேனாத்மனி விந்ததி. 37 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு அவதார தத்துவம் வந்தது. பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பாகிய ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பேசினார். ஞான கர்ம சந்நியாச யோகம். அதில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது அனாத்மா என்றைக்குமே கர்த்தா தான். இந்த உலகமும் உடலும் சரீரம் எல்லாமே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். அது ஒருபொழுதும் செயல்படவே படாது. சும்மா இருக்கிறது மாதிரி இருந்தாலும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதற்கு ஆதாரமான ஆத்மா செயல்படுவது போல் தெரிந்தாலும் உண்மையில் செயல்படுவதில்லை. அது உண்மையில்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறணும். வெளியே பார்த்தா செயல்படுறது மாதிரி இருக்கும், உண்மையில் செயல்படுவது இல்லை. இதுதான் என்னுடைய தாத்பரியம், ஞான கர்ம சந்நியாச யோகம். அப்போ ஆத்மா செயல்படுவது இல்லைங்கும்போது நான் எந்த செயலும் செய்வதில்லை. கர்ம சந்நியாசம், அறிவினால் செயலை துரத்தல். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய தாத்பரியம். நிறைய விளக்கம் பார்த்துட்டோம். இந்த தத்துவம் புரிவதற்காக கடைசியில் அவர் என்ன சொன்னார் ஒரு 12 சாதனைகள் சொன்னார். இந்த தத்துவத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு 12 சாதனைகள், தேவ ஐக்கியம் ஞான ஐக்கியம் சொல்லி அதில் முக்கியமாக ஞான ஐக்கியம் 11 சாதனைகள். இந்த ஞான வேள்விக்கு ஞானத்தை பெறுவதற்கு தகுதியை தரக்கூடியவை. ஞானமே மோட்சத்தை கொடுக்குமே ஒழிய வேறு சாதனைகள் மோட்சத்தை கொடுக்காது. அதெல்லாம் ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தை நாம் பார்த்தோம். பிறகு இந்த சாதனையை செய்தால் வரும் பலன், செய்யாததால் வரும் கேடு சொன்னார். அதாவது செஞ்சோம்னு சொன்னால் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் அமிர்தத்திற்கு ஒப்பானதுனர், அது அமிர்தம் போன்றது அப்படின்னார். செய்யலைன்னு சொன்னால் உலகத்தில் எந்த சுகமுமே கிடைக்காது அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு இந்த இதுவரை சொன்ன சாதனைகளாக இருக்கட்டும், இதனுடைய பலனாக இருக்கட்டும், என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. பகவான் என்ன சொல்கிறாரு, எல்லாம் வேதத்தில் இருக்குது, எல்லாமே வேதத்திலிருந்தே வந்ததே ஒழிய நான் சொல்லவில்லை அப்படிங்கிற கருத்தையும் சொன்னார். அனைத்தும் அனாத்மாவை சார்ந்தது, ஆத்மாவை சார்ந்ததில்லை. சாதனையெல்லாம் எதை சார்ந்தது? அனாத்மாவை சார்ந்தது. நம்ம ஞானத்திலிருந்து மோட்சத்தை எதனால் எதில் அடைகிறோம்? அனாத்மாவில் தான் அடைகிறோம். மனசில் தான் நம்மளுக்கு அந்த ஞானம் வருது, அது அனாத்மா தான். ஆத்மா எப்பொழுதுமே அது சாட்சியாகத்தான் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறணும். பிறகு முடிவுரையாக சொன்னார், எல்லாவற்றையும் விட, எல்லா சாதனைகளையும் விட உயர்ந்த சாதனை ஞான யோகமே அப்படிங்கிற கருத்து சொல்லிவிட்டு, இந்த ஞானத்தை அடைவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்லும் பொழுது சிஷ்யனுடைய லட்சணம் ஞானியினுடைய லட்சணத்தை சொன்னார். சிஷ்யன் இந்த லட்சணத்தோடு போனால் அவனுக்கு ஞானம் கிடைக்கும். யார்கிட்ட போனால் ஞானம் கிடைக்கும், எப்படிப்பட்ட குருகிட்ட போனால் ஞானம் கிடைக்கும்னு சொல்லும் பொழுது குருவுக்கு 2 லட்சணம் சொன்னார். சிஷ்யனுக்கு என்ன, பணிவிடை செய்து பணிந்து கேட்டுன்ட்டார். முதல்ல பணிவோடு இருக்கணும் குருகிட்ட போய், பிறகு சேவை செய்யணும்,
பணிஞ்சு பணிவோடு இருந்துட்டு சேவை செஞ்சால் பத்தாது, கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட. எனக்கு ஞானத்தை போதியங்கள் கேட்கணும், சொன்னதை கேட்கணும், சிரவணம் பண்ணணும், பிறகு மரணத்துக்காக சந்தேகத்தை நீக்கிறதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் கேட்டால் தான் ஞானம் வரும். அப்போ சிஷ்யனுடைய தகுதி என்ன? நிறைய தகுதி இருக்குது. இங்கே பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் சொல்லிட்டார். யார்கிட்ட போய் கேட்டால் கிடைக்கும்? சாஸ்திரத்தை முறையாக கற்று அந்த ஞானத்தை அடைந்த குருவிடம். அவர் தியானம் பண்ணி ஏதோ ஒரு வார்த்தையினால் கேட்டு ஞானம் அடைஞ்சிருக்கலாம், பூர்வ ஜென்ம வாசனையில் ஒரு சில வார்த்தைகள்னால மனப்பக்குவத்தில் அடைஞ்சிருக்கலாம். அவங்ககிட்ட போனால் நம்மளுக்கு சரியான ஞானம் கிடைக்காது. ஏன்னா அவங்க ஹை லெவலில் இருப்பாங்க, கீழேருந்து சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ முறையாக ஆரம்பத்திலிருந்து படித்து ஒரு குருட்ட படிச்சிருக்கணும். அவர் குருவுக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு குரு இருக்கணும். குருவுக்கு முதல் தகுதி என்ன? அவருக்கு குரு இருக்கணும். நானாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒரு குரு சொன்னார்னா உங்கள் காரணத்தை நீங்களே வச்சுக்கிறேன்னு சொல்லிடணும். ஒரு குரு இது நானாக தியானம் பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஞானத்தை நீங்களே வச்சுக்கிறேன்னு சொல்லணும். அவர் சாஸ்திரத்தை எத்தனையோ வேத கருத்துக்கள் இருக்குது. வேதம் தான் நம்மளுக்கு பிரம்மாணம். வேதத்தினுடைய கருத்தை சொன்னது கீதை, கீதை தான் பிரம்மாணம். இதெல்லாம் ஒரு குருவிட்ட முறையாக படிச்சிருக்கணும். அவர் சொந்த கருத்துக்கு இங்கே இடமே கிடையாது. அதை முறையாக படித்தா மட்டும் பத்தாது. இலக்கணமெல்லாம் சொல்லலாம், கிராமரில் வரிசையாக சொல்லலாம். எல்லாம் கேட்டால் மனப்பாடம் ஒப்பிக்கலை, பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சிருக்கணும். அவர் புரிஞ்சால் பத்தாது, அதில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை முறையும் அதற்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டும். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு. பிரம்மனிஷ்ட குருங்கிறவர் ஏதோ தவத்தினால பூர்வ ஜென்ம வாசனையினால் ஒரு சில வார்த்தைகள்னால ஞானம் வந்திருக்கும். அவங்க உத்தமமான மனிதர்கள் தான், அதில் குறையே கிடையாது. ஆனால் அவர்கிட்ட பாடம் படிக்கக்கூடாது. சில பேர் முறையாக படிச்சிருப்பாங்க, இலக்கணமெல்லாம் சொல்லுவாங்க, அர்த்தம் கரெக்டாக ஒவ்வொரு வார்த்தையும் பத உரையெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் உள்ளே போயிருக்கானா உள்ளே போயிருக்காது. ஞான நிஷ்டை இருக்காது, முறையான வாழ்க்கை முறையும் இருக்காது, தபஸும் இருக்காது. அவங்ககிட்டையும் கேட்கக்கூடாது. முறையாக படிச்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். அந்த ஞான நிஷ்டையை அவர் அடைஞ்சிருந்தால் அந்த பலன் அவருக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட குருவிடம் செல்ல வேண்டும். பிறகு 35, 36, 37 இந்த ஞானத்தை அடைதால் ஏற்படக்கூடிய பலனை சொன்னார். மோகநாசம். முதல் பலன் மோகநாசம். இவன் என்ன பண்ணுறான்? முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் எப்படி இருந்தான்? மோகத்தில் குழப்பி நான் குழம்பி இருக்கிறேன்னே சொல்கிறான், எனக்கு புரியவில்லைன்னு சொல்கிறான். 2வது அத்தியாயத்தில் ஆரம்பும்போது இப்படிப்பட்ட மோகத்தை நீ நீக்கி விடுவாய், மீண்டும் இந்த மோகம் உனக்கு வராது, இந்த ஞானத்தை அடைந்தால் மீண்டும் வராதுன்னு உறுதி கொடுக்குறார். நம்மெல்லாம் எவ்வளோ மோகத்தை அடைஞ்சு நீக்கியிருப்போம், பிறகு ஒரு மோகம் நம்மளை தொக்கிக்கிறோம். இந்த மோகத்திலேருந்து இன்னொரு மோகத்தில் வீழ்ந்துருவோம். இவர் என்ன சொல்கிறாரு? இந்த இது வராதுன்ட்டார். அது ஏன் வராதுன்னா அதுக்கு ஒரு ஞானத்தினுடைய லட்சணத்தை சொன்னார். இங்கே அத்வைத கருத்தை போதிச்சார். இந்த ஞானத்தில் நிலை பெற்ற ஒருவன் எல்லா உயிர்களையும் தானாக பார்ப்பான், தன்னிடத்தில் பார்ப்பான்னார். எல்லா உயிர்களையும் தன்னிடத்தில் பார்ப்பான். சரி, தன்னிடத்தில் பார்த்தாச்சுன்னா எல்லா உயிரும் ஒன்று நானும் ஒன்றுன்னு நினச்சிட்றான், பரவாயில்ல. கடவுள் வேறேன்னு நினச்சிடுவான். பிறகு எல்லா உயிர்களையும் பகவான் என்னிடத்தில் பார்ப்பான்ட்டார் கிருஷ்ணர். அப்போ இவனையும் சேர்த்துத்தான். அப்போ அங்கே ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்பட்டு விடுகிறது. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிற ஞானம் ஏற்பட்டால் நீ அனைத்து மோகத்திலிருந்தும் டோட்டலாக விடுதலை அடைந்து விடுவாய். அந்த மோகம் மீண்டும் வராதுங்கிறதையும் சொல்லிட்டார். பிறகு பாபநாசம். அதில் ஒரு கருத்து முக்கியமாக சொன்னார். நீ இருக்க பாவத்திலேயே பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் கூடன்றார். அதாவது செய்யலாக்கிறார் அர்ஜுனன். ஒருவேளை ஒரு கால் அப்படின்னார். ஒரு கால் நீ எல்லா பாவங்களையும் செய்திருந்தாலும் கூட இந்த ஞானம் அத்தனை பாவத்தையும் கடக்கச் செய்துவிடும். ஒரு சிறிய படகை கொண்டு பெரிய கடலை கூட எப்படி கடக்கலாமோ அப்படி இந்த ஞானத்தால், இந்த அறிவினால் நீ அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலையை அடைந்து விடுவாய்ங்கிறார். பாபநாசம். முதல்ல மோகநாசம், 2வது பாபநாசம். பாபநாசம் ஊரில் ஞாபகம் வச்சுக்கங்க. பாபநாசத்தை அடைவாய்னா எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையை அடைந்து விடுவாய். நீங்கள் பார்க்கலாம், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான வாழ்க்கை. அருணகிரிநாதர்லாம் மோசமான வாழ்க்கை தான். மேலே வந்தாரா இல்லையா? வால்மீகி
திருடுறதில் கொன்று வரான், ஒன்றும் இல்லாட்டி ஆனால் அங்கனக்குள்ளேயே ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாரா வால்மீகி. அவ்வளோ மோசமான திருடனா. எல்லாம் போச்சா இல்லையா? அத்தனையும் அழிந்து விடுகின்றது. நிறைய பேர் பார்க்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அப்படி மோசமாக இருப்பாங்க. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு திரும்பி இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா உனக்கு அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைந்துவிடும். ஒரு சிறிய படகை கொண்டு பெரிய தெப்பத்தை கடப்பதை போல, பெரிய கடலை கடப்பது போலன்னு சொல்லி 36 பாபநாசத்தை சொன்னார். பிறகு 37 கர்மநாசம். கர்மநாசத்தை நம்ம பார்த்தோம். 3 கர்மம் இருக்குது. ஒன்று சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். இப்போ நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கர்மம் பிராரப்த கர்மம். நாம் கோடானு கோடி ஜென்மங்கள், எத்தனை ஜென்மம்னு தெரியாது, எவ்வளோ பாபம் இருக்குதுன்னு தெரியாது, எவ்வளோ புண்ணியம் இருக்குதுன்னு தெரியாது. இந்த கர்மத்தினுடைய பலனாக கூட்டமாக இருக்குமா சஞ்சித கூட்டம். சஞ்சித கர்மம்னா இந்த பாப புண்ணியத்தினுடைய கர்ம கூட்டங்கள் மொத்தமாக ஸ்டாக் இருக்குது. இந்த கூகுளில் போய் எல்லாம் சேவ் ஆகிறது மாதிரி சேவாக இருக்காங்க நம்ம இதெல்லாம். அது பகவான் ஒருத்தருக்கு தான் தெரியும். அது டோட்டலாக காலியாயிருங்கிறார். பிறகு இந்த ஜென்மத்தில் பிராரப்த கர்மம், நீ பிறந்ததுலேருந்து இறக்குறது வரைக்கும் பிராரப்த கர்மம். இந்த ஜென்மத்திலையும் பாவ புண்ணியம் செஞ்சுருப்ப. மிருக ஜென்மமோ தேவலோக ஜென்மமோ நரக ஜென்மமோ போனால் பாவமோ புண்ணியமோ செய்ய முடியாது. அந்த பாப புண்ணிய பலனை அனுபவிச்சுட்டு வந்துடுவோம். மனித ஜென்மத்தில் பாப புண்ணியத்தை அனுபவிக்கவும் செய்வோம், புதுசாக பாப புண்ணியம் சேர்க்கவும் செய்வோம். அது ஆகாமி கர்மம். அதுவும் முழுவதும் அழிந்துவிடும். பிராரப்த கர்மம் இருப்பது போல் தெரியும், ஆனால் உண்மையில் இல்லை. ஏன்னா இந்த சரீரம் இருக்கிறது எதனால்? பிராரப்த கர்மத்தினால. இந்த சரீரம் பிறக்கும்போது டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து நிச்சயம் பண்ணியாச்சு. அப்போ இந்த சரீரம் அது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அவுத்து விட்ட அம்பு விட்ட பிறகு அது நிப்பாட்ட முடியாது. சொல்லார் ஒரு உதாரணம். அங்கே பசுந்தோல் பொருத்திய புலி ஒன்று இருக்குது. புலி இருக்குது, பசு மாட்டு மேலே ஒரு புளியை தோலை போட்டான். புரியுதுங்களா? புளியை அடிக்கணும்னு அம்பை விட்டுட்டான். விசுக்குன்னு தோல் கீழே விழுந்துருச்சு, பசுவாக இருக்குது. இந்த அம்பை நிப்பாட்ட முடியுமா? அது விட்டது எங்கே போய் சேரியும்? அதில் போய் அடைஞ்சது ஆகும். அது மாதிரி இது வெளிப்பட்ட கர்மம் அந்த குறியை அடைவது, அந்த உடம்பு நீங்கிறது வரைக்கும் இருக்கும். ஆனால் உடலுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், சூழ்நிலைகளை அது மாற்றாது. இந்த பிராரப்த கர்மம் மாற்றாது. ஆனால் அந்த சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சக்தியை கொடுத்து விடும், ஞானத்தை கொடுத்து விடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, பிராரப்த கர்மத்தினுடைய பலன் என்ன? சுகதுக்கம். இந்த சுகதுக்கத்தை இவன் மாற்றி விடுவான். அந்த துக்கத்தை எல்லாம், கஷ்டம் இருக்கும், கஷ்டத்தினால் வரக்கூடிய துக்கம் இருக்காது. புரியுதுங்களா? கஷ்டத்துக்கும் துக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கஷ்டம் இருக்கும், துக்கம் இருக்கும். வலி இருக்குது, தலையும் வலி தான், வயிற்று வலியும் வலி தான். அதே நேரம் இந்த பிரசவ வலிங்கிறது சுகமான வலி. அந்த நேரம் கஷ்டமாக இருந்தால் அது ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்கான வலி சொல்லுவாங்க. அப்படி அது மாதிரி குழந்தைகளை காப்பாற்றும் பொழுது, குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனால் சந்தோஷமாக அந்த கஷ்டத்தை செய்வோம். இப்படி கஷ்டத்தவே சுகமானதாக மாற்ற செய்துவிடும் இந்த ஞானம். அப்போ பிராரப்த கர்மம் எங்கே வேலை செய்யுது? ஒரு வகையில் வேலை செய்யுது, ஏன்னா அந்த உடம்பு இருக்குது. ஒரு வகையில் வேலை செய்யலை, ஏன்னா அதனுடைய பலனை அது இந்த வறுத்த கடலை மாதிரி. கடலையை வறுத்தாச்சுன்னு சொன்னால் அழகாக இருக்கும், சாப்பிடலாம், முளைக்காது. முளைக்குமா? போட்டால் முளைக்காது. அது மாதிரி இந்த ஞானம் பிராரப்த கர்மத்தை வெளியே பார்வைக்கு வைத்திருக்கும், அதனுடைய பலனை இல்லாமல் பண்ணிவிடும். ஆக இந்த 3 கர்மமும் நாசமடைகிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு உதாரணம் அக்னி, விறகு கட்டைன்ட்டார். அங்கே ஞானத்துக்கு உதாரணம் படகு, பாபத்துக்கு உதாரணம் கடல். கடல் மாதிரி பெரிய பாபம் இருக்குது, இவன் படகை வச்சு கடந்து போயிடறான். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? விறகு கட்டைகள் மாதிரி குமிஞ்சு கிடக்கு கர்மம். இந்த கர்மங்களை ஒரு அக்னியை பற்ற வச்சு போட்டாச்சுன்னா என்ன? கம்ப்ளீட்டாக சாம்பல் ஆயிரும். விறகு கட்டைகளை அக்னி எப்படி சாம்பலாக்குகிறதோ அப்படி அனைத்து கர்மங்களையும் இந்த ஞானம் என்ற அக்னியானது சாம்பலாக்கி விடும்ட்டார். அடுத்த ஸ்லோகம் 38. இது ஞானத்தின் மகிமை, மேன்மை. இந்த அத்தியாயமே ஞான யோகம் தான் ஆக்சுவலாக பார்த்தா. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகில் நம்மை மனதை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லது உடலை தூய்மைப்படுத்துவதற்கு எத்தனையோ சாதனைகள் இருக்குது. ஆனால்
அப்படி தூய்மைப்படுத்துவதில் மிக மிக உத்தமமானது பவித்திரங்கிறார். மிக மிக உத்தமமானது மேலானது இந்த ஞானமே அப்படிங்கிறார். அப்போ மற்ற சாதனையெல்லாம் தூய்மைப்படுத்தாத நம்ம என்ன சொல்கிறோம்? சித்த சுத்திக்கு கர்மயோகம் பண்ணு, மனம் தூய்மையாகணும்னா கர்மயோகம் பண்ணு, ஜபம் பண்ணு, பக்தி பண்ணு, தவம் பண்ணு, தியானம் பண்ணுன்னு சொல்கிறோமா இல்லையா? அது தூய்மைப்படுத்தும் சொல்லிவிட்டு அது இதுதான் தூய்மைப்படுத்தும்னா அதுவும் தூய்மைப்படுத்தும். ஆனால் என்ன சொல்கிறார்? தூய்மைப்படுத்துவதில் உத்தமமானது மேலானது அப்படின்றார். வேதத்தில் எல்லாம் நிறைய சாதனைகள் சொல்லியிருக்கு தூய்மைப்படுத்துவதற்கு. ஆனால் இது முக்கியமானதுங்கிறார். கர்மகாண்டத்துலலாம் பார்த்திங்கன்னா மனசை சுத்தப்படுத்துறதுக்கு இல்லை உடம்புலையே சுத்தப்படுத்துறதுக்கு விரதம் ரொம்ப ஒரு தூய்மைப்படுத்துன்னு முக்கியமாக சொல்லுவாங்க. பொதுவாக விரதம் இருக்கிறது என்ன இருக்குது நம்ம சாதனைகளில்? அதிகமாக விரதம் தான். உண்ணாவிரதம், மௌன விரதம், இது ரெண்டும் தான் நம்ம வாழ்க்கையில் மனசை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம கடைப்பிடிக்கிற சாதனையாக இருக்குது. சில பேர்லாம் ஏதாவது தப்பு பண்ணால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த விரதம் இருந்தால் அது மனசு கோபம் ரொம்ப வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு பட்னியை போடுவேன் நினைக்கிறேன். ரொம்ப ஆகிப்போச்சு, இனிமேல் கோபத்தை கண்ட்ரோல். இப்படிலாம் ஒரு சில விரதங்கள் இருக்குது. நம்மளுக்கு குற்ற உணர்வுகள் இருந்தால் சில விரதங்கள் இருந்தால் என்ன பண்ணுறோம்? அந்த குற்ற உணர்வை நீக்குகின்றோம். இதெல்லாம் நம்மளை உண்மையிலேயே தூய்மைப்படுத்துறது தான். என்னன்னு சொன்னால், பொதுவாக உணவு கட்டுப்பாடுங்கிறது நம்ம தூய்மைப்படுத்துகிற சாதனையில் மிக உத்தமமான சாதனை தான். இருந்தாலும் இந்த ஞானம்ங்கிறது மிக மிக உத்தமமானதுன்னு சொல்கிறார். இந்த உணவு கட்டுப்பாடு எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ருசியான உணவுகள்லாம் தவிர்க்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு பெரிய உணவு கட்டுப்பாடு. இது நம்மளை உண்மையிலேயே தூய்மைப்படுத்துகிற ஒரு பெரிய சாதனைன்னு சொல்கிறாங்க. எதை அடக்குனாலும் அடைக்கிறலாம், இந்த நாவை அடக்கிறது முடியவே முடியாது. அதனால தான் நாவடங்க நாளும் அடங்குங்கிற. நாக்குக்கு 2 சக்தி இருக்குது. ஒன்று சுவைக்கிற சக்தி, பேசுகிற சக்தி. ஞானயோகமாகவும் வேலை செய்யும், கர்மயோகமாகவும் வேலை செய்யும். கர்மயோகம்ங்கிறது கர்மேந்திரியமாக வேலை செய்யும், ஞானேந்திரியமாக வேலை செய்யும். கர்மயோகமில் ஞானேந்திரியமாக வேலை செய்யும் போது சுவைக்கிற சக்தி, கர்மேந்திரியா வேலை செய்யும்போது பேசுகிற சக்தி. பேச்சையும் சுவையும் கட்டுப்படுத்தியாச்சுன்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாம். அதுவே ஒரு பெருமை, தூய்மைப்படுத்தும் சாதனை தான். சில பேர்லாம் பாருங்கள், ருசியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இந்த ரிஷிகேஷில் ஒரு பண்டார்னு ஒன்று நடக்கும். ரிஷிகேஷில் சன்னியாசியெல்லாம் கூப்பிட்டு ஆசிரமங்களில் பண்டார் வைப்பாங்க. பண்டாரம்னா அன்றைக்கி எல்லா சன்னியாசும் வகை வகையான சாப்பாடெல்லாம் போடுவாங்க, தட்சணையும் கொடுப்பாங்க. அதில் சில சாமியார் கமண்டலம் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தண்ணி வேற ஊற்றிட்டே வருவாங்க. இந்த காய்கறி இதெல்லாம் மசாலாவெல்லாம் இருக்குது நிறையா, அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு கழுவிட்டு சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் கழுவிட்டு சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்த டேஸ்ட்டு தெரியக்கூடாதுன்ட்டு. எங்கள் கூட ஒரு சாமி இருந்தார், அவர் பிரம்மச்சாரியாக சன்னியாசம் பண்ணார். இந்த மாதிரி ஓங்கார சாமி சிஷ்யர் முதல் 4 பேர் செட்டில், பிரம்மானந்தார்னு பேர். அவர் என்ன பண்ணுவாருங்கன்னா, ஒரு நேரம் தான் சாப்பிடுவார். காலையில் எப்போ என்ன நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தா கூட அந்த ஒரு நேரம் தான் சாப்பிடுவார். அந்த சாப்பிட்டோன்னு சாப்பிட்ருவார். இடையில எதுவும் சாப்பிடவே மாட்டார். அதுவும் என்ன பண்ணுவார்னா, தூக்குவாளி வச்சுக்கிடுவார். ஒரு தூக்குவாளி வச்சுட்டு கிச்சனுக்கு போவார். கிச்சனில் போய் எல்லாத்தையும் சாதம், காய், சாம்பார், ரசம், மோர், ஊறுகாய் எல்லாத்தையும் உள்ள அப்புறம் இருந்தால் கூட அதையும் போட்டுருவார். போட்டு மொத்தமாக பிசைஞ்சு ஒரே தான் சாப்பிட்ருவார். நான் சும்மா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் ஒரு நாள் அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நிப்பாட்டுங்க என்னன்னாரு, தண்ணியை மட்டும் தனியாக சாப்பிட்றீங்க, அதையும் சேர்த்து ஊற்றுங்க அப்படின்னேன். மோரையும் ஊற்றிடுவார். சும்மா அதெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க அப்படிம்பார். அப்படி சாப்பிடுவார் அவர். அப்படி அந்த மாதிரி உணவில் இந்த ருசியாக இருக்குது பார்த்திங்களா, சுகம் தரும் கூடிய பொருள்களை தவிர்த்து பழகுதல். எதுக்கு நம்ம அடிக்டாக இருக்கோமோ அதை தவிர்க்கிறது. ரிஷிகேஷில் போய் காசிக்கு போயிட்டு நம்மளுக்கு எந்த இது சாப்பாடு ரொம்ப நம்ம அடிமையாக இருக்குமோ அதை விட்டுறாரு. காசியில் போய் எதாவது விடணும்னு சொல்லுவாங்கள்ல, காசியில் போய் நான் பாவக்காயை விட்டேன்னா ஏற்கனவே பாவக்காய் பிடிக்காது, அங்கே போய் பாவக்காயை விட்டேன் என்ன பிரயோஜனம்? எனக்கு இருப்பதிலே ஸ்வீட் பிடிக்கும், இந்த ஸ்வீட்டு இல்லை இந்த உணவு தான் பிடிக்கும்னா இனிமேல் இந்த உணவை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு காசியில் போய் விரதம் இருந்து எடுத்துகிட்டு வந்தால் நல்லது. எது பிடிக்காதோ அதை விடுறது, அது தேவையே இல்லை, இங்கேயே சாப்பிட மாட்டோமே. அப்படி விரதம்ங்கிறது, உண்ணாவிரதம்ங்கிறது நம்ம மதத்தில் மட்டும் கூட இல்லை, நிறைய ரம்ஜான் ரம்ஜானில் பாருங்கள் 1 மாதம் விரதம். இப்படி இந்த உணவு கட்டுப்பாடு என்பது நம்மை தூய்மைப்படுத்தும் சாதனையில் முக்கியமானதாக இருக்குது. இருந்தாலும் கூட என்ன சொல்கிறான்னு சொன்னால்,
எல்லாவற்றையும் விட சிறந்தது எதுன்னு சொன்னால் இந்த ஞானம். ஞான யோகமே மிக மிக தூய்மைப்படுத்தும். இன்னொன்று இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு பண்பு இருக்குது. இப்போ ஒருத்தனுக்கு லோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லோபம்னா என்னென்னா, மனிதனுடைய இயல்பே என்னென்னா தனக்குன்னு வச்சுக்க நினைப்பானான். மனுஷனுடைய இப்போ ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு குணம் இருக்கும். மனித இனத்துக்கு என்ன குணம்னு சொன்னால் லோபமாக. கடவுள் மனிதனை படைக்கும் போதே லோபத்தோடு படைச்சிட்டாரான். அப்போ அதுக்கு என்ன பண்ணாவன், தானம்ங்கிற ஒரு சாதனையை செஞ்சு அந்த லோபங்கிற இதை நீக்கணும். அப்படி தான் நீக்கணும். இந்த ஒரு சினிமா பாட்டு இருக்குது, எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய அறிவு இருக்குன்னு இருக்குது. அதில் பார்த்து, கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை தவிர்க்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும் பாரு. எல்லா குணமும் இருக்குது மனுஷனுக்கு. மனிதனுடைய பண்பு இதில் முக்கியமாக லோபம்னு ஒன்று இருக்கான், இயல்பாக இருக்கான் மனிதனுக்கு. அதை நீக்கணும்னா தானம்ங்கிற ஒரு சாதனையை சொல்லி அந்த லோபங்கிற குற்ற உணர்வை நீக்க வேண்டும். இப்படி எத்தனையோ மன தூய்மைக்கான சாதனைகள் கர்மகாண்டத்தில், ஞான வேதத்தினுடைய முதல் பகுதியாகிய கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஞானகாண்டத்தில் மட்டும் தூய்மைப்படுத்துவதில் மிக பவித்திரமானது, உத்தமமானது ஞானமே. தானம் தவம் யஜ்ஞம் எல்லாமே தூய்மைப்படுத்தும் சாதனையாக கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஞானகாண்டத்திற்கு வந்துவிட்டால் இங்கே எல்லாவற்றையும் உத்தமமான சாதனம் ஞானம்னு சொல்லுது. இது என்ன, இது எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயமா இருக்கே, ஒரு ரகசியமாக இருக்கே அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது மற்ற எல்லா சாதனையும் என்ன பண்ணும்னா நம்ம பாவத்தை மட்டும் நீக்கி சுத்தப்படுத்துமா. நம்மளுடைய பாவத்தை நீக்கும் சாதனைகள். ஞானம் என்ன பண்ணும் தெரியுமா, புண்ணியத்தையும் சேர்த்து நீக்கிறோம். ஞானம் என்ன பண்ண, புண்ணியத்தினால பாவத்தை நம்ம நீக்குவோம். இது புண்ணியத்தை சேர்த்து என்ன பண்ண, ஏன்னா வேதாந்தப்படி தத்துவப்படி நம்மளுக்கு பாவமும் புண்ணியமுமே அசுத்தம்தான். ஏன்னா புண்ணியம் இருந்தால் மீண்டும் பிறப்போம், பாவம் இருந்தாலும் பிறப்போம். புண்ணியத்தினால பாவத்தை நீக்கிறலாம். அப்புறம் புண்ணியத்தை எதை வச்சு நீக்கிறது, புண்ணியம் எரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, பிறந்துக்கிட்டே இருப்போம். பிறகு திருப்பி பாவம் புண்ணியம் செய்வோம். புண்ணியத்தை, இந்த புண்ணியம் என்ற அசுத்தத்தை நீக்கக்கூடியது ஞானம் என்ற ஒரு சாதனை தான். ஆகவே தூய்மைப்படுத்துவதில் மிக மிக உத்தமமானது பவித்திரம். இப்போ காலில் ஒரு முள் தைச்சிருக்கு, அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இன்னொரு முள் வேணும், இல்லாட்டி அது முள் மாதிரி ஏதோ ஒரு பொருள் வேணும். அதை வச்சு முள்ளை எடுத்துகிட்டு இந்த முள்ளை கையில் வச்சுக்கிட்டே இருப்போம்மா. அந்த முள்ளை எடுக்க பயன்படுத்துச்சு, இதை நான் பையில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறோமா, அதையும் தூக்கி போட்டுறோம். சில பேர் என்ன, அந்த முள்ளை எடுக்க போய் இந்த முள்ளும் போய் உள்ளே குத்திக்கிறோம். இப்போ இது ஒரு பந்தத்தை மாட்டிக்கிறேன். அது மாதிரி சில நேரங்களில் இருக்குது. அதனால் இந்த பாப புண்ணியம் என்ற ரெண்டையும் நீக்கக்கூடியது இந்த ஞான யோகமே. நாம் புண்ணியத்தை பயன்படுத்தி சித்த சுத்தியை உருவாக்கி மனதை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி ஞான யோகத்திற்கு ஞானத்தை பெற்ற பின்பு அந்த புண்ணியம் என்ற அசுத்தத்தையும் நீக்கிவிட வேண்டும். இது அதனால் தூய்மைப்படுத்துவதில் மிக மிக உத்தமம். அது வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, புண்ணியத்தை மோட்சம் கிடைக்காது. அதனால் புண்ணியத்தையும் திறந்து விட வேண்டும்ங்கிறார். அதனால் பவித்திரம் உத்தமமானது. இன்னொரு சந்தேகம் இதில் வரலாம். என்ன சந்தேகம்னா, ஞானம் எப்பொழுதுமே ஒரு செயலை செய்யவே செய்யாது, அறிவத்தையும் கொடுக்கும். செயல் தான், ஒரு கர்மம் தான் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணும். தூய்மைப்படுத்துவது ஒரு செயல். ஞானம் என்ன பண்ணுதுன்னா, இது என்னென்ன, இது சிகப்பு வர்ணம் காட்டும், அவ்வளோதான். இந்த அறிவு, இது சிகப்புங்கிற அறிவை கொடுக்கும். இது என்ன, இது புஸ்தகங்கிற அறிவை கொடுக்கும். புஸ்தகத்தை ஞானம் தூக்கி வைக்குமா, இல்லை அங்கிட்ட எடுத்து வைக்குமா, எண்ணம் பண்ணாது. அது செயல். இது காரகம், ஞானம் போதகம். அப்போ ஞானம் என்றைக்குமே காரகத்தை செய்யாது. இருப்பதை காட்டுவது தான் ஞானத்தினுடைய லட்சணம். இது நம்ம ஏற்றுக்கிறோம். செயல் செய்யாது. இப்போ நம்ம கைலாசமாக இங்கே இருக்குது, கைலாசத்துக்கு போயிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, கைலாசம் இப்படியெல்லாம் இருக்கும், கைலாசத்தில் இவ்வளோ பனி இருக்கும், இவ்வளோ குளிர் இருக்கும், இந்த காலத்தில் இவ்வளோ பனி இருக்கும், இப்போ தான் போக முடியும்.
அது காலையில் பார்த்தா கைலாசம் எப்படி தெரியும், சாயந்தரம் எப்படி ஒருத்தர் வர்ணனை பண்ணுறார். இது அறிவு வந்தாச்சு. இந்த அறிவே நம்மளை கைலாசத்தில் போய் விட்டுருமா? அது விடாது. நம்ம என்ன பண்ணணும், திருப்பி அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி செயல் செஞ்சால் தான் அங்கே போக முடியும். இந்த அறிவு அங்கே போய் அந்த அடைய வைக்காது. அறிவு அறிவோடு தான் நிற்கும். எப்போ பார்த்தாலும் உதாரணம் சொன்னால் காசி, ரிஷிகேஷ், கைலாசம், ஒரு கொடைக்கானலை சொல்லுங்கள், ஒரு ஊட்டியை சொல்லுங்கள். நம்ம அதான வேதாந்தத்தில் அதான ரிஷிகேஷ், காசி, கைலாஷ். இந்த அறிவை பெற்றால் மட்டும் பத்தாது. இந்த அறிவு என்ன பண்ணுது, திருப்பி நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து, அறிவு என்ன பண்ணணும்னா செயல் செஞ்சாதான் அங்கே போய் அடைய முடியும், அடைய வைக்காது. அதனால் இருப்பதை காட்டும் அது ஒன்றும் செய்யாது. அப்போ இது இந்த ஞானம் என்ன பண்ணுன்னா, இது ஆத்மா இது அனாத்மா அப்படிங்கிற அறிவத்தையும் காட்டும். உன்னை அடைய வைக்கிறதும் இல்லை, உன்னை நீக்குவதும் இந்த வேலையை செய்யாது. நம்ம நீக்கிறது என்ன, மனசில் இருக்க அழுக்கெல்லாம் நீக்கிறோம்னு சொல்கிறோம், எல்லாத்தையும் நீக்கிறோம்னு சொல்கிறோம். ஞானம் இங்கே சொல்கிறது அப்படி சொல்கிறோம். அது எப்படி நீக்கும்? அது ஒரு செயலும் செய்யாத. பாவத்தையும் புண்ணியத்தையும் எப்படி நீக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு பெரிய கேள்வி. நியாயம்தானே? ஒரு செயல் என்னென்னா, ஒன்று எடுக்கணும், இல்லாட்டி விடணும். ரெண்டுமே செயல்தான். இது ரெண்டையுமே ஞானம் செய்யாதுன்னா எப்படி மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நீக்கும், பாவத்தை நீக்கும், புண்ணியத்தை நீக்கும் ஞானம்? இந்த செயலை எப்படி செய்யும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூர்வபக்ஷம் கேள்வி. அதனால் கர்மகாண்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு தான், அப்புறம் ஞானமெல்லாம் தேவையே இல்லை, நீ எதுக்கு அங்கே போகிற, அதெல்லாம் சும்மா சொல்லியிருக்குன்றாங்க. அந்த கர்மகாண்டிகள்லாம் நல்ல ஹோமம் பண்ணு, பூஜை பண்ணு, நல்ல புண்ணியகாரம் பண்ணி சொர்க்கத்துக்கு போ. சொர்க்கத்துக்கு நீ ட்ராவல் பண்ணி போகணும், போய் அங்கே சொர்க்கத்தை அடைகிறது தான் மோட்சம். அதனால் அந்த ஞானம் இந்த பாடம் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு பேசாமல் ஹோமம் பண்ணிட்டு உட்காரு அப்படிங்கிறது கர்மகாண்டியினுடைய எண்ணம். ஆனால் ஞான யோகம் அப்படி இல்லை. ஏன்னா அது நிவர்த்தியும் பண்ணாது, பிரவருத்தியும் பண்ணாது. நிவர்த்தியும் பிரவருத்தியும் பண்ணாதது போய் எப்படி நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும்? நம்ம மோட்சத்துக்கு லட்சணம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி. துக்கத்தை நீக்கிறது, சுகத்தை அடைகிறது. நீக்குவது அடைவதுங்கிறது செயலாக செயல் இல்லையா? ஞானம் எந்த செயலும் செய்யாதே. புரியுதா? கேள்வி கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா? ஒருத்தன் கேள்வி கேட்குறான், ஞானம் செயலே செய்யாது, அது எப்படி தூய்மைப்படுத்துகிற செயலை செய்யும்னு சொல்கிறீங்க. இந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பிரவிற்த்தி நிவர்த்தி இதுதான் செயல்னா. ஒன்று ஒரு இடத்துக்கு போவோம், இல்லை தகுந்த விலகி வருவோம். இது ரெண்டையுமே ஞானம் செய்யாது, செயல் கர்மந்தான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது துக்க நிவர்த்தி, துக்கத்தை நீக்குவது, சுகத்தை பெறுவது தான் மோட்சம். அதான மோட்சம். எல்லா துக்கத்திலிருந்து விடுதலை அடையணும், சுகத்தை பெறணும். இது ஒரு செயல்தானே, இதை எப்படி ஞானம் செய்யும்? பூர்வபட்சி கேட்குறான். நம்ம சொல்கிற உண்மைதான்ப்பா, நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படி சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறான், அதை நீக்காது. அஞ்ஞானத்தை நீக்குமா நீக்காதா? ஞானம் அஞ்ஞானத்தை நீக்குமா நீக்காதா? அறியாமையை அறிவு நீக்குமா நீக்காதா? எனக்கு சமஸ்கிருதத்தை பற்றி அறியாமை இருக்குது, நான் சமஸ்கிருத ஞானம் வந்துருச்சுன்னா சமஸ்கிருதத்தை பற்றி அறியாமல் போயிடுதா இல்லையா? அப்போ ஞானம் அறியாமையை நீக்குமா நீக்காதான்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம்? அதை நீக்கும். மற்ற செயல் செய்யுதோ செய்யலையோ, அறியாமையை கொஞ்சம் லாஜிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், தூக்கம் வந்துடக்கூடாது. எனது சுலோகம் அப்படி இருக்குது, கொஞ்சம் முக்கியமான இந்த சுலோகம் அடுத்த சுலோகம் கொஞ்சம் முக்கியமான சுலோகம் தான். அப்போ அறியாமையை அறிவு நீக்கும். அறியாமையை அறிவு நீக்கிவிட்டால் அறியாமையினால் என்னவெல்லாம் ஏற்பட்டது அதுவும் நீங்கிருமா நீங்காதா? அறியாமையை நீக்கியாச்சுன்னா அறியாமையினால் உனக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிருமா நீங்காதா? நாம் வேதாந்தத்தில் என்ன நிரூபணம் பண்ணுவோம்னா, உன்னுடைய துயரத்திற்கு மேலோட்டமான காரணம் பல இருக்கலாம், உண்மையான காரணம் அறியாமை நிரூபணம் பண்ணுறோம் வேதாந்தத்தில். உனக்கு வெளியே துக்கம் வர்றதுக்கு பல காரணம் சொல்லலாம், அது அந்த காரணத்துக்கு அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம்னு போனால் ஆத்ம அனாத்ம அறியாமையில் போய் முடியும். லாஸ்ட் எண்டு எங்கே போய் முடியும்? ஆத்ம அனாத்ம அறியாமை. அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பித்து எல்லா சம்சாரத்துக்கும் காரணமாக உட்காந்துருக்கும். அப்போ அந்த மூலத்தை பிடுங்கிட்டா பிறகு எல்லாமே ஓடிடுமா இல்லையா?
நீங்கள் ஒவ்வொரு கிளையாக வெட்டுறதுக்கு வேரோட பிடிக்கிட்டு என்ன ஆகும்? இந்த வேரில் இருந்து தான் காய் வந்துச்சு, பழம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு. நான் வேறவே இழுத்து பிடிங்கிட்டு அப்புறம் எங்கிட்ட மரங்க வர்றது? அறியாமையின் விளைவாகத்தான் அனைத்து சம்சாரங்களும் அனைத்து துக்கங்களும் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே நிரூபணம் பண்ணியிருக்கோம். கீதையிலையும் 2வது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலே 11வது ஸ்லோகத்திலே பகவான் சொல்லிட்டார். அப்படி சொல்லும் பொழுது அறியாமையை அறிவு நீக்குவதால், அஞ்ஞானத்தை ஞானம் நீக்குவதால், அஞ்ஞானத்தின் விளைவான அனைத்து செயல்களையும் நீக்கிவிடும். இப்போ லாஜிக் கரெக்டாக இருக்கா? இந்த லாஜிக்கு இந்த மாதிரி சொல்கிறார் அவர். அதனால் அறியாமையின் விளைவாக வந்த பாபத்தையும் அறியாமையின் விளைவாக வந்த புண்ணியத்தையும் இந்த அறிவானது, இந்த ஞானமானது கட்டாயம் நீக்கிவிடும். ஆக பாப புண்ணியத்தை நீக்கக்கூடிய ஒரே சாதனை எது? இந்த ஞானம்தான். ஆகவே தூய்மைப்படுத்துவதில் இது மிக மிக உயர்ந்தது. துயரம் அறியாமையில் வந்திருந்தா, அப்போ ஞானம் வந்தால் நாங்கள் அறியாமை நீக்கினா துயரமும் போய்விடும். அதனால தான் அறியாமையினால தான் துக்கத்துக்கு மூல காரணம் அறியாமைங்கிறத முதல்ல வேதாந்தத்தில் நிலைநாட்டுவாங்க. ஒருத்தன் சிஷ்யன் வந்த உடனே புரிஞ்சுக்கிற வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய அனைத்து துயரத்திற்கும் மூல காரணம் அறியாமைன்னு புரிஞ்சுக்கிறேன். அதைத்தான் புரிய வைப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்போ அறிவை கொடுத்தா என்னாகும்? போயிடும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறாரு. முதல் வரியில் இந்த தூய்மைப்படுத்துகிற சாதனையில் மிக உத்தமமான சாதனை ஞானம் சொல்லும் பொழுது முதல் வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நகி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிக வித்தியதே. நகி ஞானேன சத்ருஷம், ஞானேன ஞானத்திற்கு, சத்ருஷம் சமமான, ஞானத்திற்கு சமமான, பவித்ரம், பவித்ரம்னா தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனம், இக இந்த உலகத்தில், இங்கு அல்லது இந்த சாஸ்திரத்தில். இந்த அனைத்து சாஸ்திரம் படிக்கிறோம், கர்மகாண்டம் ஞானகோண்டம். இகன்னா இந்த உலகத்தில் எடுத்துக்கிடலாம், இந்த அனைத்து சாஸ்திரங்களிலும் எடுத்துக்கிடலாம். நகி கடைசி வார்த்தை வித்தியதே, அதை எடுத்துக்கிட்டேன்னா இல்லை. வித்தியதேன இருக்கிறது, நகி வித்தியதேன இல்லை. அதாவது ஞானத்திற்கு ஈக்குவலாக, அதுக்கு சமமான தூய்மைப்படுத்துகிற சாதனை இந்த சாஸ்திரங்களிலோ உலகத்திலோ ஒன்று கூட கிடையவே கிடையாது. அதுதான் மேலானது. அப்போ உடனே என்ன செய்கிறது? ஞானம் தானே தூய்மைப்படுத்தும், மற்றதெல்லாம் தூய்மைப்படுத்தாதா? அப்படி தூய்மைப்படுத்தும் சாதனைகளில் உயர்ந்ததுன்ட்டார். மற்றது தூய்மைப்படுத்தாதுன்னு சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு உதாரணம் சொல்லலாம். அதாவது நிகராக, ஞானத்திற்கு நிகராக மற்றவை அல்ல. புரியுதா? இப்போ 10 மல்யுத்த வீரர்கள் இருக்காங்க, புரியுதா? 10 மல்யுத்த வீரர்களில் ஒருத்தன் சாம்பியன் பட்டம் பெற்றான். அவன் என்ன சொல்வான்? அனைத்து வீரர்களிலும் உத்தமமான உயர்ந்த வீரன் யார்? அந்த சாம்பியனை ஜெயிச்சு. அப்போ மற்றவன் வீரன் இல்லையா? அவனும் மல்யுத்தம் தெரியும், அவனும் சண்டை போடுவான். ஆனால் இவனை விட குறைவு, இவனை விட மேலன்னு சொல்லியிருக்கு. தூய்மை மற்ற ஜபம் பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ விரதம் இருக்கிறதோ தூய்மைப்படுத்தாதுன்னு சொல்லலை. அதில் தூய்மைப்படுத்தி வந்தால் தான் ஞானமே வரும். வந்த பிறகு இந்த ஞானம் அதைவிட மிக உயர்ந்ததாக இருக்குது. காலிறுதி அரை இறுதியெல்லாம் போகிறோம், ஃபைனல் மேட்ச் இது. காலிறுதிக்கு போய் ஜெயித்தவனை வெற்றி இல்லை, வீரன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அரை இறுதி போகிறவனை வீரன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஃபைனலாக, இறுதியாக இந்த சாதனையெல்லாம் ஓரளவுக்கு நம்மை தூய்மைப்படுத்தி ஞான யோகத்திற்கு அழைத்து சென்றுவிடும். இறுதியான சாதனை ஞான யோகம். அது பவித்திரம்ங்கிறார், உத்தமம் பவித்திரம்ங்கிறார். அதுதான் துயரத்தை நீக்கக்கூடியது, அனைத்து பாப புண்ணியத்தையும் நீக்கக்கூடியது. ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்துக்கு நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? சூழ்நிலை, அந்த வார்த்தை, இவனால் அவனால் இவங்களால் அவங்களாலே நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையான காரணம் என்னன்னு சொன்னால் அறியாமை தான். அறியாமைங்கிறத உணர்ந்துட்டோம்னு சொன்னால் அதிலிருந்து நாம் விடுபட முடியும். இதுதான் முக்கியம். அதனால் இது தெரியாததுனால தான் ஞான யோகத்துக்குள்ளே வர்றதே கிடையாது எல்லாருமே. அதனால் பவித்திரம்னு ஒரு அழகான வார்த்தையை சொல்லி இதை சொல்கிறார். இது எப்போ வரும்னு சொன்னால் சொல்கிறார் 2வது வரியில்,
தத்து ஸ்வயம் யோக சம்சித்தக காலேன ஆத்மனி விந்ததி. தத் இதை, இந்த ஞானத்தை யார் அடைவார்கள் சொல்கிறார்? யோக சம்சித்தக, யோகத்தினால் தூய்மைப்படுத்தியவன்ட்டார். இங்கே என்ன சொல்கிறாரு? ஞானமே தூய்மைப்படுத்தும் உயர்ந்த சாதனைன்னு சொல்லிட்டார். இங்கே அடுத்த வார்த்தை என்ன? யோகத்தினால் தூய்மைப்படுத்துவோம் இந்த ஞானத்தை அடைவான். அப்போ முதல்ல என்ன பண்ணுறான் இவன்? பக்தி யோகம் கர்மயோகமெல்லாம் செஞ்சு கொஞ்சம் தூய்மைப்படுத்திட்டு ஞான யோகத்துக்கு வந்திருக்கான். இப்படிப்பட்ட ஞானம் சொல்லிட்டார். இந்த ஞானம் தூய்மைப்படுத்துவதில் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டார். அந்த ஞானத்தை எப்படி அடைவது? யோகத்தினால் தூய்மைப்படுத்தியோங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார். புரியுதா? இங்கே ஒரு தூய்மை வருது. முதல்ல தூய்மைப்படுத்தணும் கொஞ்சம். எதனால்? பக்தி யோகம் கர்மயோகத்தினால் தூய்மைப்படுத்தி இந்த ஞானத்தை தயார்படுத்தி இந்த ஞானத்துக்கு அவன் வர்றான், வந்து அடைகிறான். அடைந்தவன் என்ன பண்ணுறான்னா ஸ்வயம் காலேன ஆத்மனி விந்ததே, அதாவது தானாகவே கொஞ்ச காலத்தில், காலேன கொஞ்ச காலத்தில், ஆத்மனி, ஆத்மனின்னு இங்கே அந்த கரணத்தில் மனதில், தூய்மையான மனதில், விந்ததி அடைகிறான். தத் அதை, அந்த ஞானத்தை காலக்கிரமத்தில் இவன் அடைகின்றான். மெதுவாக கொஞ்சமாக அடைகிறான்னு சொல்கிறார். இல்லை கொஞ்ச காலம்னா என்ன? 1 மாதமா 2 மாதமா 1 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமானா அது அவனுடைய மனநிலையை பொறுத்தது. நான் 12 வருஷமாக தவம் பண்ணேன், ஒன்று கூட கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. 12 வருஷங்கள் காலமே கிடையாது. நம்ம இந்த விஷயத்தில் இந்த காலத்தை கொஞ்சம் நாம் சாதனையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீதை கிளாஸுக்கு வந்த உடனே கீதை கிளாஸ் பகவத்கீதை ஆரம்பித்தாச்சு. சாமி இப்போ ஆரம்பிச்சிட்டேங்க, இது எப்போ முடியும் சாமி? உடனே எப்போ முடிப்பீங்க? ஏன்னா முடிவுலேருந்து மனசே போகுது எல்லாத்துக்கும். வெயிட் பண்ணுற புத்தி இல்லை. அதாவது ராமகிருஷ்ண உபதேசத்தில் ஒன்று சொல்வார், அது ஏதோ அதில் படித்த ஞாபகம் இருக்குது. ஒருத்தர் பகவானை பார்த்துட்டு வந்தாரா, 2 பேர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்குன்னு கேட்டுவான்னு 2 முனிவர்கள் கேட்டு விட்டுருக்காங்க. அவர் போயிட்டு வந்திருக்கார் நாரதர். வந்த உடனே ஒருத்தரை பார்த்து, உனக்கு 4 ஜென்மம் ஆகும் மோட்சம் கிடைக்கும்னாராம். இன்னும் 4 ஜென்மம்மா அப்படின்னாராம். இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது, இந்த மரத்தில் எத்தனை இலை இருக்கோ அவ்வளோ ஜென்மம் கழிச்சு தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காருனார். அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமான்னார் அவர். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமான்னாரா? நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த நிமிஷம் கிடைச்சாலும் சரி, ஒரு நம்ம தொடர்ந்து உள்ளே போயாச்சு. உள்ளே போகிறதே நம்ம வேலை. புரியுதுங்களா? திருப்பதி கோயிலுக்குள்ளே உள்ளே நுழையிறதே நம்ம வேலை. நுழைஞ்ச பிறகு வெளியே விட மாட்டான், பூட்டிடுவான். அது 1 மணி நேரத்தில் தரிசனம் கிடைக்கலாம், 5 மணி நேரத்தில் கிடைக்கலாம், 1 நாள் கழித்து கூட கிடைக்கலாம். உள்ளே போயிடணும், அவ்வளோதான். அது மாதிரி நுழைஞ்சாச்சுன்னா எப்படி? கர்மயோகம் ஞானயோகம் என்ற சாதனையானால் கொஞ்சம் தூய்மைப்படுத்தி, கர்மயோகம் பக்தி யோகம் என்ற சாதனையினால் கொஞ்சம் தூய்மைப்படுத்தி ஞான யோகத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா நிச்சயம் உன்னை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா அந்த மோகநாசம் கர்மநாசம் பாபநாசம் இப்படிப்பட்ட பெரிய நாசத்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை கிடைக்கிறது ஈஸியாக உடனே கிடச்சிருமா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான்ப்பா வரும், விரைவில் அப்படிங்கிறார். அது காலேனா கொஞ்ச காலத்தில் அப்படிங்கிறார். பலனை கொடுக்காமல் போகாது. அந்த பலன் நாம் எவ்வளோ சித்த சுத்தி அடைஞ்சிருக்கோம், எவ்வளோ சாதனை செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா முறையாக படித்து இதுக்குள்ளே போக வேண்டும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். நகி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இக வித்யதே. ஞானேன, இந்த ஞானத்திற்கு, எப்படிப்பட்ட ஞானத்திற்கு? இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகங்களில் கர்மநாசம் பாபநாசம் மோகநாசத்தை கொடுத்த இந்த ஞானத்திற்கு, இந்த அத்தியாயத்தில் பார்த்தோமே ஞான கர்ம சந்நியாச யோகங்கிற இந்த அப்படிப்பட்ட ஞானத்திற்கு சத்ருஷம் சமமானதாக, அதாவது மற்றதெல்லாம் அந்த வேலையை செய்யும் அந்த அளவுக்குங்கிறார், ஈக்குவலாக சமமானதாக. அதுக்காக பக்தி தவம் தானமெல்லாம் அந்த சாதனையை செய்யாதுன்னு அர்த்தம், அதுவும் செய்யும். இதற்கு சமமானதாக, சத்ருஷம் சமமானதாக, பவித்ரம் தூய்மைப்படுத்தக்கூடியது. இந்த முதல் வார்த்தை நகிங்கிறத கடைசி வார்த்தையோட நகி வித்தியதே, வித்தியதேன இருக்கிறது, நகி வித்தியதேன கிடையாது. இதற்கு சமமாக தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனம் கிடையாது. ஞானத்தினுடைய மேன்மையை சொல்கிறார். ஞானம் அவ்வளவு உயர்ந்தது. சில பேர் சொல்லுவாங்க பக்தியெல்லாம் வேணும், ஞானம் கர்மயோகமெல்லாம் வேணும்,
அது இருந்தால் தான் ஞான யோகத்துக்கு போக முடியும். ஆனால் பக்தி எல்லாவற்றிலும் மூடியிருக்கக்கூடிய சாதனை அது. ஆனால் ஞானமே உயர்ந்தது, மேலானது, உத்தமமானது, பவித்திரம், தூய்மைப்படுத்துவதில் அதற்கு மேலானது இல்லை. அது கீழானது இருக்குது, ஆனால் இதுக்கு சமமாக இல்லைங்கிறார். மேலானது இதுக்கு சமமாகவே இல்லை அப்படின்ட்டார் அவர். அடுத்த வரியில் தத்து ஸ்வயம் யோக சம்சித்தக. இந்த யோக சம்சித்தகன்னு சொன்னால் யோகத்தினால் தூய்மைப்படுத்தியவன் அர்த்தம். சித்தன்னா சித்தத்தை நன்கு தூய்மைப்படுத்தி. எந்த யோகத்தினால்? பக்தி யோகத்தினாலும் கர்மயோகத்தினாலும் தன்னை ஏற்கனவே தூய்மைப்படுத்தி வந்தவன் தத்து, அந்த ஞானத்தை ஸ்வயம் தானாகவே காலேன ஆத்மனி, காலக்கிரமத்தில், காலேன காலக்கிரமத்தில், ஆத்மனி தன்னுடைய மனதில் விந்ததி அடைகின்றான் அல்லது அறிகின்றான். ஞானமே நம்மை தூய்மைப்படுத்தும் சாதனைகளில் மிக மிக உத்தமமானது. அதற்கு இணையான சாதனை எதுவும் இல்லை. மற்ற சாதனை தூய்மைப்படுத்தாது என்ற அர்த்தம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற சாதனையும் தூய்மைப்படுத்தும், ஆனால் இது அது ஹை லெவல் வந்துருச்சு, அதுக்கு ஈக்குவல் இல்லை. ஒரு ஸ்கூலில் நிறைய பேர் படிக்கிறான், எல்லோரும் நல்லா படிக்கிற பையன்தான். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணும், அவனுக்கு ஈடாக யாரும் படிக்க முடியாதுப்பா சொல்கிறோமா இல்லையா? அவருக்கு இணையான வீரம் இல்லை, அவனுக்கு இணையாக ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா மற்றவன் அந்த செயலை செய்யாதவன் அர்த்தம் இல்லை, அவன் ஹையஸ்ட்டாக இருக்கான்னு அர்த்தம். அது மாதிரி ஞானம்ங்கிறது ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீயே கர்மயோகம் செய்யி, பக்தி யோகம் செய்யி, எல்லா சாதனையும் செய்யி, தானம் தவம் யஜ்யம் எல்லாம். இதனால் தூய்மைப்படுத்திட்டு வந்தால் அது என்ன பண்ணும், பாவத்தை எல்லாம் நீக்கி புண்ணியத்தை கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கும். இந்த புண்ணியத்தை நீக்கணும்னா உனக்கு ஞான யோகம்தான் வேணும். ஏன் சாமி புண்ணியம் இருந்துட்டு போட்டுமே, புண்ணியத்தை போய் நீக்கலாமான்னா புண்ணியம் இருந்தால் பிறந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பிறவாமை வேண்டும்னா புண்ணியம் அழியணும், புண்ணியம் போகணும்னா ஞானம்தான் வேணும். ஆக கர்மயோகம் ஞான பக்தி யோகத்தினால் புண்ணிய கர்மத்தை சம்பாதித்து பாபகர்மத்தை நீக்கிவிட்டு பிறகு இந்த பாபம் புண்ணியம் என்ற இரண்டு அசுத்தத்தையும் ஞான யோகத்தினால் அடைந்து ஞானத்தை பெற்று அதை நீக்க வேண்டும் சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு பண்ணுறாரு. அடுத்து 39வது ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான ஒரு 3 சாதனை சொல்ல போகிறார். அடுத்த 3 அத்தியாயத்தில் நம்மளுக்கு ஞான யோகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாதனையை சொல்வார். அதுக்கு அடுத்ததில் சொல்வார், அதுக்கடுத்து 3 தோஷத்தை சொல்லி அதில் முக்கியமான தோஷம் இது, இந்த தோஷத்தை நீங்கள் கட்டாயம் நீக்கியே ஆகணும்பார். இந்த ஞானத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் இந்த தோஷம்தான் காரணம் சொல்லி அடுத்த ஸ்லோகத்தை சொல்வார். அதனால் இந்த 39, 40 2 ஸ்லோகமும் கொஞ்சம் முக்கியமான சாதனைகளை சொல்லி நிறைவு பெற்றுட்டு 41, 42 இந்த அத்தியாயத்துக்கு முடிவுரையாக சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுவார். அடுத்த ஸ்லோகத்தை இடைவெளி பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.